குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என்ன சொல்கிறோம்னா, இந்த நாற்காலி உடஞ்சதுன்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறது அரபிக்கில்? சரியா, இந்த நாற்காலி உடஞ்சது. இல்லை, திஸ் சேர் இஸ் ப்ரோக்கன். ஏ குர்சி துட்டாகுவாக, ஏ குர்சி துட்டாகுவாக, திஸ் சேர் இஸ் ப்ரோக்கன். இந்த நாற்காலி உடஞ்சது. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? ஹாதா அல் குர்சி மக்சூர், ஹாதா அல் குர்சி மக்சூர். ஹாதா திஸ் அல் குர்சி சேர் மக்சூர் ப்ரோக்கன். சரியா, ஹாதா திஸ் அல் குர்சி சேர் மக்சூர் ப்ரோக்கன். அப்போ சேர் சொல்லும்போது திஸ் சேர் இஸ் ப்ரோக்கன் கரெக்டாக வருது. சரியா, அந்த இஸ் வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஏற்கனவே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த அரபிக்கில் வந்து இஸ், ஆம், ஆர் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நம்ம தான் சேர்த்துக்கணும். அப்போது ஹாதா திஸ் அல் குர்சி சேர் மக்சூர் ப்ரோக்கன். சேர் சொல்லும்போது திஸ் சேர் இஸ் ப்ரோக்கன். திஸ் சேருக்கு இடத்துல ஒரு இஸ் நம்ம சேர்த்து திஸ் சேர் இஸ் ப்ரோக்கன்னு சொல்கிறோம். சரியா, ஏ குர்சி துட்டாகுவாக, இந்த நாற்காலி உடஞ்சது. கரெக்டாக? சரி, அடுத்தால வருங்க. அடுத்தால என்ன சொல்கிறோம்னா, இந்த நாற்காலி உடஞ்சதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்து அகற்று, இந்த நாற்காலியை இங்கேருந்து அகற்றுன்னு சொல்கிறோம். சரியா, இந்த நாற்காலி உடஞ்சது, இந்த நாற்காலியை இங்கேருந்து அகற்றுன்னு சொல்லணும். கரெக்டாக? அது எப்படி சொல்கிறது? இந்த நாற்காலி இங்கிருந்து அகற்று, ரிமூவ் திஸ் சேர் ஃப்ரம் ஹியர், ஏ குர்சி யஹாं से हटाओ. சரியா, ஏ குர்சி யஹாं से हटाओ, ரிமூவ் திஸ் சேர் ஃப்ரம் ஹியர். இந்த நாற்காலியை இங்கேருந்து அகற்று. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா, ஷீல் ஹாதா அல் குர்சி மின் ஹினா. சரியா, ஷீல் ஹாதா அல் குர்சி மின் ஹினா. சரியா, ஷீல் ரிமூவ் ஹாதா திஸ் அல் குர்சி சேர் மின் ஃப்ரம் ஹினா ஹியர். சரியா, ஷீல் ரிமூவ் ஹாதா திஸ் அல் குர்சி சேர் மின் ஃப்ரம் ஹினா ஹியர். அப்போ சேர் சொல்லும்போது ரிமூவ் திஸ் சேர் ஃப்ரம் ஹியர், ஏ குர்சி யஹாं से हटाओ, இந்த நாற்காலியை இங்கிருந்து அகற்று. கரெக்டாக? ஷீல் ஹாதா அல் குர்சி மின் ஹினா. சரியா, ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அடுத்த சென்டென்ஸ் வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, எனக்கு அரபி தெரியாதுன்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? சரியா, எனக்கு அரபி தெரியாது. சரியா, ஐ டோன்ட் நோ அரபிக், மே அரபி நஹி ஜான்தா. எனக்கு அரபி தெரியாது, ஐ டோன்ட் நோ அரபிக், மே அரபி நஹி ஜான்தா. சரியா, இது என்ன அரபிக்கில் எப்படி சொல்கிறது? அன மா அரஃப் அரபி. சரியா, அன மா அரஃப் அரபி. சரியா, அன மா அரஃப் அரபி, அன ஐ மா அரஃப் டோன்ட் நோ அரபி அரபிக். சரியா, என்னென்னா இந்த நம்ம இந்த மா போடாமல் ஆனால் ஆர்எஃப் அரபின்னு சொன்னால் எனக்கு அரபி தெரியும்னு வரும். சரியா, மா போடாமல் ஆனான்னு சொல்லி அடுத்தால ஆர்எஃப் அரபின்னு சொன்னால் எனக்கு அரபி தெரியும், ஐ நோ அரபிக். சரியா, மே அரபி ஜாத்தாகும்னு வரும். ஓகே, இப்போ அதில் மா போட்டிருக்காங்களா, ஐ டோன்ட் நோன்னு சொல்கிறோம். ஆனால் மா அரஃப் அரபின்னு சொன்னால் ஐ டோன்ட் நோ அரபிக். சரியா, அதான் ஆனால் ஐ மா அரஃப் டோன்ட் நோ அரபி அரபிக். கரெக்டாக வருது, ஐ டோன்ட் நோ அரபிக். சரியா, மே அரபி நஹி ஜான்தா. இதில் என்னென்னா, இந்த அரபிக் லாங்குவேஜில் வந்து நீங்கள் நிச்சயமாக ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி சென்டென்ஸ் உருவாக்கி பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்போக்கன் நாலேஜ் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைகிறது வந்து அதுதான், சென்டென்ஸ் உருவாக்குறது. சரியா, அதுக்காக நீங்கள் வந்து இப்போ ரொம்ப பெரிய ஒரு 8-10 வேர்டு போட்டு சென்டென்ஸ் உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா ஒரு 2 வேர்டு போட்டு. சரியா, இப்போ இதில் எடுத்துக்கிடுங்க. எனக்கு தெரியும் ஒன்று சொல்கிறதுக்கு ஆனால் ஆரஃப், எனக்கு தெரியாது ஆனால் மா ஆரஃப். சரியா, உனக்கு தெரியுமா ஹல்லு தாரஃப். அந்த மாதிரி சின்ன வேர்டா. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா நிறைய பேர் என்னென்னா அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்குவாங்க. எப்படி தெரியுமா, அந்த அரபிக் லாங்குவேஜ் அந்த எழுத்து ஷேப்பை பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு அவங்களாலே அவங்க மனசுக்குள்ளே ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கிக்குவாங்க. சரியா, அது தவறு, அப்படி கிடையாது. அரபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ், படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு லாங்குவேஜ். சரியா, யாராலையும் படிக்கக்கூடிய ஒரே லாங்குவேஜ்னு சொன்னால் அந்த அரபிக் லாங்குவேஜ் தான். யாருனாலும் முயற்சி பண்ணால் உடனே படிச்சுக்கலாம். சரியா, ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, அது வந்து நமக்கு தான் ஈஸியாக தெரியுமே தவிர எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக படிக்க முடியாது. இப்போ ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டில் நார்த் இந்தியன்ஸ் வந்து தங்கியிருக்காங்க, இங்கே ஏதாவது வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து தமிழ் பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்கும் பேச தான் தெரியும், ரீடிங் ரைட்டிங்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிய சான்ஸே இல்லை, அவ்வளோ ஈஸியாக படிக்க முடியாது. மொத்தமே 28 எழுத்து தான். சரி, அதனால் ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும். நீங்கள் வந்து யாருமே அதை அரபிக் லாங்குவேஜ் வந்து படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. என்னென்னா ஒரு உங்களுக்கு வந்து இப்போ அந்த அரபிக் ரீடிங் தெரியாது, அந்த ஒரு பிரச்சனை தான். நிறைய பேருக்கு அரபிக் ரீடிங் தெரியாது. ஆனால் இந்த அரபிக் மட்டும் ரீடிங் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. என்னென்னா புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரியா, அதனால் நீங்கள் வந்து கூடிய மட்டும் கொஞ்சம்
முயற்சி பண்ணணும், எதுவுமே முயற்சி பண்ணால் தான் முடியும். ஒரு சின்ன ஒரு முயற்சி எவ்வளோதான், யாராலையும் படிக்க முடியும், ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும். சரியா? ஓகே, அடுத்தால வாங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா மா அரப் அரபின்னு சொன்னோம், ஐ டோன்ட் நோ அரபிக்னு சொன்னோம். சரியா? எனக்கு அரபிக் தெரியாது, மே அரபி நஹி ஜான்தா. கரெக்டாக? ஆனால் என்ன சொல்கிறோம்னா, இப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறோம்னா, ஆனால் எனக்கு புரியும், ஆனால் எனக்கு புரியும். நிறைய பேருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. சரியா? இப்போ இந்த இங்கிலீஷ் நாலேஜ் வந்து அவங்க இன்னொரு ஆள்கிட்ட பேச முடியாது அவங்களால, ஆனால் இன்னொரு ஆள் பேசும்போது அதை கேட்டால் அவங்களுக்கு அதை புரியக்கூடிய சக்தி உண்டு, புரிஞ்சுக்குவாங்க. சரியா? நிச்சயமாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இப்போ பாம்பேயில் போனோம்னா அரபி நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியாது, என்னென்னா பேச தான் தெரியாது, ஆனால் அடுத்தவங்க பேசுகிறது புரியும். கரெக்டாக? அதான் இப்போ நம்ம சொல்கிறோம் அடுத்தால. சரியா? என்ன சொன்னோம்னா முதல்ல வந்து ஐ டோன்ட் நோ அரபிக்னு சொன்னோம். சரியா? எனக்கு அரபிக் தெரியாதுன்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம்னா ஆனால் எனக்கு புரியும். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரியா? லேக்கின் மே சமஸ்தாகும், லேக்கின் மே சமஸ்தாகும் பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஆனால் எனக்கு புரியும். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? லேக்கின் அஃப்ஹாம். சரியா? லேக்கின் அஃப்ஹாம். சரியா? லேக்கின் பட் அஃப்ஹாம் ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரியா? அஃப்ஹாம் அதில் 2 வேர்டு இருக்குது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரியா? அந்த அஃப்ஹாம் அதாவது ஃபஹம்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட், அஃப்ஹாம்னு சொன்னால் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஃபர்ஸ்ட் லவருடைய அலிஃப் தான் ஐ எங்களுடையதை குறிக்கிறது. சரியா? அப்போ லேக்கின் அஃப்ஹாம்னு சொன்னால் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரியா? லேக்கின் மே சமஸ்தாகும், ஆனால் எனக்கு புரியும். கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. ஒரு பொருளை காட்டி ஒரு ஆள்கிட்ட நம்ம இப்போ கேட்குறோம். சரியா? இது உன்னுடையதான்னு கேட்குறோம். சரியா? அது எப்படி கேட்குறது அரபிக்கில்? இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப சின்ன சென்டென்ஸாக இருக்கும், ஆனால் ரொம்ப நடைமுறையில் ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய சென்டென்ஸ் இதெல்லாம். சரியா? நம்ம ஒரு இடத்துல ஒரு 4 பேர் தங்கியிருக்கிறோம் ஒரு ரூமில், நமக்கு 4 பேருக்கு தங்கிறதுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பேர் அரபிக், அந்த அரபிக்கில் நாட்டை சேர்ந்தவங்க, அந்த பக்கத்தில் உள்ள ஏதாவது எஜிப்சியன் இல்லைனா லெப்னானி அப்படி ஏதாவது ஒரு அரபிக் நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். அப்போ அவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு பொருளை இது உன்னுடையதான்னு கேட்கணுன்னா அந்த அரபிக் தெரிஞ்சுன்னா நம்மளால் ரொம்ப ஈஸியாக கேட்க முடியும். அதான் இப்போ நம்ம பார்க்குறோம், இது உன்னுடையதா, அது எப்படி கேட்குறது? சரியா? इस दिस यूवर्स, इस दिस यूवर्स, ये आपका है क्या, ये आपका है क्या, इस दिस यूवर्स, இது உன்னுடையதா, அது எப்படி அரபிக்கில் கேட்குறது? சரியா? ஆ ஹாதாலக், ஆ ஹாதாலக். சரியா? ஹாதாலக்னு சொன்னால் திஸ் இஸ் யுவர்ஸ். சரியா? அந்த ஆகாதான்னு சொல்லிட்டோம்னா இஸ் திஸ். சரியா? ஆகாதா இஸ் திஸ் லக் யுவர்ஸ். சரியா? அப்போ ஆகாதா லக்னு சொன்னால் இஸ் திஸ் யுவர்ஸ், இது உன்னுடையதா, ஏ ஆப்கா ஹை கியா. சரி, அதுக்கு பதில் என்ன சொல்கிறான்னா ஆமாம் இது என்னுடையதுன்னு சொல்லணும். சரியா? ஆமாம் இது என்னுடையது, அது எப்படி சொல்கிறது? சரியா? ஆமாம் இது என்னுடையது, எஸ் திஸ் இஸ் மைன், ஹா ஏ மேரா ஹை, ஹா ஏ மேரா ஹை, எஸ் திஸ் இஸ் மைன், ஆம் இது என்னுடையது. சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? நாம் ஹாதா லீ, நாம் ஹாதா லீ, நாம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஹாதா லீ, அந்த நாம் தான் ஆமாம். சரியா? ஹாதா அதான் எஸ், நாம் எஸ், ஹாதா திஸ், லீ மைன். சரியா? அப்போ ஒரு இஸ் மட்டும் நம்ம சேர்த்து திஸ் இஸ் மைன்னு சொல்கிறோம். எஸ் திஸ் இஸ் மைன். சரியா? நாம் எஸ், ஹாதா திஸ், லீ மைன். ஓகே? அப்போ நாம் ஹாதா லீன்னு சொன்னால் எஸ் திஸ் இஸ் மைன், ஆம் இது என்னுடையது, ஆமாம் இது என்னுடையது. ஹா ஏ மேரா ஹை. கரெக்டாக? ஓகே, புரிஞ்சுதா? சரி, அடுத்தால வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல ஒரு ஆர்டர் ஒரு கொஞ்சம் ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஒரு ஹோட்டலில் வந்து நம்ம ஒரு ஹோட்டலில் ஒரு 10 சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்கோம். சரியா? ஆர்டர் கொடுத்துட்டு என்ன சொல்கிறோம்னா, நம்ம வந்து நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் வரேன், ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு 1/2 மணி நேரம் கழித்து வர்றோம். சரியா? வந்து என்ன கேட்குறோம்னா, ஏன் ஆர்டர் தயாராக இருக்கா, ஏன் ஆர்டர் தயாராக இருக்கா. சரியா? ஏன் ஆர்டர் தயாராக இருக்கா, இஸ்மே ஆர்டர் ரெடி, மேரா ஆர்டர் தயார் ஹை கியா, மேரா ஆர்டர் தயார் ஹை கியா, என் ஆர்டர் தயாராக இருக்கா, இஸ்மே ஆர்டர் ரெடி. இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? சரியா? ஹல் ஜாகஸ் தலபி, ஹல் ஜாகஸ் தலபி. சரியா? அதான் தலபின்னு சொன்னால், தலப்புன்னு சொன்னால் ஆர்டர், தலபின்னு சொன்னால் மை ஆர்டர். சரியா? ஜாகஸ் தலபின்னு சொன்னால் மை ஆர்டர் இஸ் ரெடின்னு வரும். ஆனால் ஹல் ஜாகஸ்ன்னு சொன்னால் இஸ்மே ஆர்டர் ரெடி. சரியா? இஸ்மே ஆர்டர் ரெடி, அது கொஸ்டினாக மாறுது ஹல் ஆர்டர்னால. சரியா? அப்போ ஹல் ஜாகஸ் தலபின்னு சொன்னால் இஸ்மே ஆர்டர் ரெடி, மேரா ஆர்டர் தயார் ஹை கியா, என் ஆர்டர் தயாராக இருக்கா. ஓகே, அதுக்கு அந்த ஹோட்டலில் உள்ள ஆள் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் உங்கள் ஆர்டர் தயாராக இருக்குதுன்னு சொல்கிறாரு. சரியா? ஆமாம் உங்கள் ஆர்டர் ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது. சரியா? எஸ் யுவர் ஆர்டர் இஸ் ரெடி, हाँ आपका ऑर्डर तैयार है, हाँ आपका ऑर्डर तैयार है, எஸ் யுவர் ஆர்டர் இஸ் ரெடி, ஆமாம் உங்கள் ஆர்டர் ரெடியாக இருக்குது. இது எப்படி அரபிக்கில் சொல்லாரு? சரியா? நாம் ஜாகஸ் தலபி. சரியா? நாம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஜாகஸ் தலபிக். சரியா? நாம் எஸ், ஜாகஸ் ரெடி, தலபிக் யுவர் ஆர்டர். சரியா? தலப்புனா ஆர்டர்,
தலை பிக் யுவர் ஆர்டர். இதுக்கு முன்னால் வந்து நம்ம தலை பீன்னு பார்த்தோம். அப்போ மை ஆர்டர். இப்போ அந்த ஆள் நம்மகிட்ட சொல்கிறாரு உங்கள் ஆர்டர் ரெடியாக இருக்குங்க. அதனால தலை பிக்கு. சரியா? தலைப்புனா ஆர்டர், தலை பிக்குனா யுவர் ஆர்டர், ஜாகஸ்னா ரெடி, நான்னா எஸ். அப்போ சேத் சொல்லும்போது எஸ் யுவர் ஆர்டர் இஸ் ரெடி. आपका ஆர்டர் தயார் है. ஆமாம் உங்கள் ஆர்டர் ரெடியாக இருக்குது. கரெக்டா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நம்ம என்ன சொல்கிறோம்னா எனக்கு தாகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். சரியா? எனக்கு தாகமாக இருக்குது. ஐ எம் தர்ஸ்டி. சரி, ஐ எம் தர்ஸ்டி. மே பியாசாகும். மே பியாசாகும். ஐ எம் தர்ஸ்டி. நான் தாகமாக இருக்கேன். சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? ஆனால் அத்திஷான். அத்திஷான். அந்த அத்திஷான் தான் தர்ஸ்டி. ஆனால் ஐ. சரியா? அப்போ ஆனான்னு சொன்னால் ஐ, அத்திஷான்னா தர்ஸ்டி. சரியா? அப்போ ஐ எம் தர்ஸ்டி. ஆம் ஒன்று அந்த ஆம் வந்து நம்ம சேர்த்துக்கணும். சரியா? இப்போ அரபிக்கு படி பார்த்தா ஐ தர்ஸ்டின்னு தான் வரும். நம்ம வந்து ஒரு ஐஎம் சேர்த்து ஐ எம் தர்ஸ்டின்னு சொல்லணும். சரி, மே பியாசாகும். மே பியாசாகும். ஐ எம் தர்ஸ்டி. நான் தாகமாக இருக்கேன். ஆனால் அத்திஷான். சரியா? ஆனால் அத்திஷான் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறோம்னா எனக்கு தண்ணி தான்னு சொல்கிறோம். சரி, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி தான். ஐ எம் தர்ஸ்டி, கிவ் மீ வாட்டர். சரியா? கிவ் மீ வாட்டர். இப்போ நம்ம நீளமாக சென்டென்ஸாக போடாண்டா அதை தனியாக பார்ப்போம். சரியா? இப்போ அத்திஷான் கேக்கு நம்ம பார்த்தோம். ஐ எம் தர்ஸ்டி, மே பியாசாகும், நான் தாகமாக இருக்கேன். அடுத்தால என்னென்னா எனக்கு தண்ணி தான்னு சொல்கிறோம். சரியா? எனக்கு தண்ணி தான். அது எப்படி சொல்கிறது? ஆத்தினி மாய். ஆத்தினி மாய். சரியா? கொஞ்சம் கூட நீளம் போடுவோம். ஆத்தினி மாய் என்ன சொல்கிறோம்னா கிவ் மீ வாட்டர் ஃப்ரம் தி ஃப்ரிட்ஜ். சரியா? எனக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி தான். எனக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி தான். கிவ் மீ வாட்டர் ஃப்ரம் தி ஃப்ரிட்ஜ். मुझे फ्रिज से पानी दो. मुझे फ्रिज से पानी दो. गिव मी वाटर फ्रॉम தி ஃப்ரிட்ஜ். எனக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி தான். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? ஆத்தினி மாய் மின் அல் சல்லாஜா. சரியா? ஆத்தினி மாய். ஆத்தினி கிவ் மீ மாய் த வாட்டர் மின் ஃப்ரம் அல் சல்லாஜா ரெஃப்ரிஜரேட்டர். அதான் ஃப்ரிட்ஜ். சரியா? அப்போ ஆத்தினி மாய் கிவ் மீ வாட்டர் மின் அல் சல்லாஜா ஃப்ரம் தி ஃப்ரிட்ஜ். அப்போ கிவ் மீ வாட்டர் ஃப்ரம் தி ஃப்ரிட்ஜ் கரெக்டாக வருது. முஜே ஃப்ரிட்ஜ் சே பானி தேவ். எனக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி தான். கரெக்டாக வருது. சரியா? ஆத்தினி மாய் மின்னல் சல்லாஜா. சரியா? ஆத்தினி மாய் மின்னல் சல்லாஜா. ஓகே, சரி. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ வந்து ஒரு இந்த நேரம் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? சரியா? இந்த நேரம் எனக்கு பிடிக்கல. நம்ம ஃப்ரெண்டு, நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு கடைக்கு போயிருக்கணும், ஒரு ட்ரெஸ் எடுக்கணும். அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறோம்னா இந்த நேரம் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறது அரபியில்? சரியா? இந்த நிறம் எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் திஸ் கலர். முझे ये रंग पसंद नहीं है. मुझे ये रंग पसंद नहीं है. இந்த நிறம் எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் திஸ் கலர். சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? ஆனா லா உஹிப் ஹாதா அல்லோன். ஆனா லா உஹிப் ஹாதா அல்லோன். ஆனா லா உஹிப் ஐ டோன்ட் லைக். அதான் ஐ லா உஹிப் டோன்ட் லைக் ஹாதா திஸ் அல்லோன் கலர். கரெக்டா? ஆனா ஐ லா உஹிப். உஹிப்னு சொன்னால் ஐ லைக். லா உஹிப்னு சொன்னால் ஐ டோன்ட் லைக். ஹாதா திஸ் அல்லோன் கலர். சரியா? சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அடுத்த சென்டென்ஸ் நம்ம என்ன கேட்குறோம்னா, நம்ம ஃப்ரெண்டுகிட்ட என்ன கேட்குறோம்னா உனக்கு இந்த நிறம் பிடிச்சிருக்கா, உனக்கு இந்த நிறம் பிடிச்சிருக்கா எப்படி கேட்குறது? சரியா? டூ யூ லைக் திஸ் கலர். डू यू लाइक दिस कलर. ये रंग आपको पसंद है क्या. ये रंग आपको पसंद है क्या. ये रंग आपको சொல்லண்டா. எம்னா நம்ம ஃப்ரெண்டுனா तुमக்குன்னு கூட சொல்லலாம். சரியா? ये रंग तुम्हें पसंद है क्या. तुमको पसंद है क्या. இல்லைனா ये रंग आपको पसंद है क्या. சரியா? இந்த நிறம் உனக்கு பிடிச்சிருக்கா. சரியா? डू यू लाइक दिस कलर. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? ஹல் துஹிப் ஹாதா லோன். ஹல் துஹிப் ஹாதா லோன். சரியா? துஹிப்னு சொன்னால் யூ லைக். ஹாதான்னா திஸ், அல்லோன்னா கலர். அப்போ யூ லைக் திஸ் கலர். துஹிப் ஹாதா லோன்னு சொன்னால். ஹல்லு துஹிப்னு சொன்னால் டூ யூ லைக்னு மீனிங் மாறிடும். அது வந்து கொஸ்டின் வேர்டாக மாறிடும். சரியா? அப்போ ஹல்லு துஹிப் டூ யூ லைக் ஹாதா திஸ் அல்லோன் கலர். அப்போ சேர்த்து சொல்லும்போது டூ யூ லைக் திஸ் கலர். ஏ ரங் ஆப்க்கு பசந்த் ஹை கியா. இந்த நிறம் உனக்கு பிடிச்சிருக்கா. ஹல்லு துஹிப் ஹாதா லோன். கரெக்டாக வருது. சரியா? சரி, ஓகே. இன்றைக்கு வந்து இவ்வளோ போதும். சரியா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, பாய்.